இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருக்குது அப்படின்னு ஏதாவது மெசேஜ் வந்தா, இல்லை நீங்கள் ஒரு விளம்பரத்தை பார்க்குறீங்க அப்படின்னாலோ தயவு செய்து கண்மூடித்தனமாக அதை நம்பாதீங்க. தயவு செய்து அப்படின்னு ஏமாறாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மாதம் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 1 ஹவருக்கு 3,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். நான் அப்படி தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் உங்கள்கிட்ட பேசி உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் உங்களோட டார்கெட்டே. ஸோ தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் லைவ் ஹோஸ்ட் ஜாப் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு ஏமாந்துருக்காங்க. அவங்களோட நிம்மதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, என்ன மாதிரி யாரும் இப்படி ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுனால நமக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் கேளுங்களேன். லைஃப் ஹோஸ்ட் ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒரு 50K வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஆட் பார்த்தேன். கால் பண்ணி கேட்கும்போது டேங்கோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்ஸ்டால் பண்ணி லைவ் வர சொன்னாங்க. லைவ்ல அவங்க டெக்ஸ்ட்ல கமெண்ட் பண்ணி கேட்பாங்க. நான் அதை பார்த்துட்டு டைரக்டா ஆன்சர் சொல்லுவேன். அந்த மந்த் எனக்கு ஒரு 75,000 ரூபாய் தந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் அதை விட அதிகம் தந்தாங்க. ஆனா 3rd மந்த் அமௌண்ட் எதுவுமே தரல. என்னன்னு கேட்கும்போது, எங்களுக்கு டைமண்ட் எதுவுமே வரல, கிஃப்ட் எதுவும் வரல, பேமெண்ட் ரொம்ப கம்மியா தான் ஏர்ன் பண்ணிருக்கீங்க, எப்படியாவது இந்த வீக்கு ஒரு 50,000 டைமண்ட் கலெக்ட் பண்ணிருங்க, பேமெண்ட் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைவ் ஹோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் பண்ணுங்க, செக்ஸியா பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல மணி நீட் இருந்ததுனால ஃபேஸ் காமிக்காம செக்ஸியா மட்டும் பேசினேன். பட் அந்த ஏஜென்சில இருக்கிறவங்க டவல் கட்டிட்டு வந்து லைவ் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு டார்ச்சர் பண்ணாங்க. நான் இதெல்லாம் பண்ண முடியாது, வீட்டுக்கு தெரிஞ்சிடும்னு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டேங்கோ ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கான்டாக்டும் சேஞ்ச் பண்ணேன். ஆனா அவங்க எப்படி என்னோட அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. கரெக்டா அட்ரஸ்லாம் சொல்லி நேரில் வந்துடுவோம், அகெயின் லைவ் ஹோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் அந்த ஏரியாவிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி பெங்களூர்லேயே வேற பிளேஸ்க்கு போயிட்டேன். ஆனால் அதையும் கண்டுபிடிச்சி மிரட்டினாங்க. உடனே ஆன்லைனில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதோட காப்பியை அவங்களுக்கு அனுப்புதல்லேருந்து டார்ச்சர் பண்ணாமல் இருக்காங்க. இந்த டேங்கோன்னு சொல்கிற ஆப் ஆகட்டும், இந்த சாட்மேட்டுன்னு சொல்கிற அப்ளிகேஷன் எல்லாம் பழைய கண்டென்ட் தான், பழைய செய்திகள் தான். பட் இப்போவும் இதை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. சில ஜென்யூனாக நடக்கலான்னு வைங்க, அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம தான் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த பொண்ணை பாருங்களேன், இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசணும், பட் அவ்வளோ விஷயங்கள் அவங்க அது சொன்னாங்க. பட் சில விஷயங்களை மட்டும்தான் மக்களோட அவேர்னஸ்க்காக இதை மட்டும் அவங்களோட ஆடியோவில் இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். பிரசாந்த் அப்படின்ற நபர் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறார். அவர் பேர் வந்து ஆந்திராவை சேர்ந்த நபர். அப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. ஆனால் சார் என்ன பண்ணியிருக்காரு, பெண்களோட நேமில் 5 ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம். அந்த ஃபேக் ஐடி மூலமாக இவர் இன்ஸ்டாகிராமில் இவர் யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த பெண்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பழக்கத்தை ஏற்படுத்திட்டு, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இந்த கம்பெனியில், இந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இவரை போய் மீட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 20 பேரை டார்கெட் பண்ணி, அதில் சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, சரி இவ்வளோ சொல்கிறாங்களே நம்ம போய் மீட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சில பெண்கள் இவரை பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காரு. அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்கே டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த நபர் யாருன்னா, இந்த ஃபேக் ஐடி மூலமாக பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பிரசாத் தான் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அங்கே போகிற பெண்களுக்கு இவர் தான் பிரசாத் அப்படின்றது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேக் ஐடி மூலமாக ஏதோ ஒரு நேம், லேடி நேமில் இருந்த ஐடியில் தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் இங்கே வராங்க. பேசிக்கிட்டு இருந்ததே பிரசாத்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இவர் சொல்கிற அட்ரஸ்க்கு வர்றவங்களை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காரு. அதை வந்து வீடியோவாகவும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பெண்கள் போனதுக்கப்புறம் இல்லை அந்த பெண்களை அதை வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி பல பெண்களை அவர் சொல்கிற இடத்துக்கு பல டைம் வர வச்சுருக்காரு. ஸோ இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் பிரசாத் ரெட்டியை கைது செஞ்சுருக்காங்க காவல்துறை. அவர்கிட்டேருந்து 12க்கும் அதிகமான பெண்களோட வீடியோக்கள் இருந்திருக்கு. பல பேரோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்காரு, ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அந்த மாதிரி அவங்க போடுற ரீல்ஸு, அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டாக நிறைய வச்சுருந்துருக்காரு மொபைலில். ஸோ இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன இன்சிடென்ட்டுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது.
அந்த இன்சிடென்ட்டு டைரெக்டாக ஆப் நேமை சொல்லி உங்களுக்கு ஜாபு கை நிறைய சம்பளம்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஏமாத்துறான். இதில் டார்கெட் பண்ணி பெண்களை டார்கெட் பண்ணி அதே மாதிரி ஜாப் வேலை தான். ஸோ அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வேலை வாய்ப்புன்னு வரக்கூடிய விளம்பரங்களை தயவு செய்து கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. மெசேஜ் மூலமாக யாரு கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஜென்யூனாக தான் பேசுகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அவரை நேரில் பார்த்து பழகிற வரைக்கும் நீங்கள் வந்து முடிவுக்கே வராதீங்க. ஸோ இன்னும் சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல, அந்த பெண் சொன்னது தான். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய விளம்பரத்தை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க.